அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த ரிவைஸ்டு லென்த் ஆஃப் கோஸ்ட் லைன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7516.6 கிலோமீட்டர் இருந்துச்சு. இப்போ கால்குலேஷன் மெத்தடாலஜி மாற்றி அந்த பேராமீட்டர்ஸை மாற்றிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப இந்தியாவோட ரிவைஸ்டு லென்த் ஆஃப் தி இந்தியன் கோஸ்ட் லைன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11,098.81 கிலோமீட்டர். ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்ட். சரியா? இந்தியாவில் மொத்தம் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸை கவுண்ட் பண்ணி பார்க்குறப்ப 13 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் கோஸ்ட் லைன் அப்படிங்கிறது இருக்கு. இருக்கலே அதிகமாக அந்தமான் அண்ட் நிக்கோபாருக்கு தான் அதிகம். அடுத்தது வந்து குஜராத், அடுத்தது தமிழ்நாடு, அடுத்தது ஆந்திர பிரதேஷ். சரியா? டாப் 4 இவங்க. அடுத்தது த 2025 SCO சம்மிட் வில் பி ஹெல்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ SCO சம்மிட் SCO அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா சைனா 2001ல ஆரம்பிச்சிருப்பாங்க. எவ்வளோ மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னா 10 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. சரியா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பெலாரூஸ் தான் வந்து இதில் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ண மெம்பர். ஓகேங்களா? 10th மெம்பர் பெலாரூஸ். இந்தியா வந்து 2017ல வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த வருஷம் சம்மிட் எங்கே நடக்க போகுதுன்னா கிங்டாவோ எங்கே இருக்குது அப்படின்னா சைனாவில் இருக்குது. சரியா? சைனாவில் தான் இந்த வருஷம் சம்மிட் நடக்க போகுது. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈவெண்ட் அக்கர்ட் 50 இயர்ஸ் அகோ அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 50 இயர்ஸ் அகோ நடந்தது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிம்லா அக்ரிமெண்ட் 1972, பங்களாதேஷ் இண்டிபெண்டன்ஸ் 1971, 71, 72. சரியா? ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் 1984, 83, 84 வரும். டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி 1975, ஜூன் 25, 1975ல தான் நமக்கு எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க இந்திரா காந்தி. சரியா? ஸோ கரெக்டாக 50 இயர்ஸ் ஆயிருக்கு இன்னைக்கு பார்த்தோம்னா. இந்த ஜூன் 25 சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னன்னு சொல்றாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் மர்டர் டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சம்விதான் ஹத்யா திவாஸ். சரியா? அடுத்தது இந்தியாஸ் ரேங்க் இன் எஸ்டிஜி இண்டெக்ஸ் 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்டிஜி இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்னன்னா 99 அவுட் ஆஃப் 167 கண்ட்ரிஸ். ஸோ லாஸ்ட் 4 இயர்ஸோட ரேங்கிங்ஸை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 121ல இருந்து அப்படியே நம்ம டிக்ரீஸ் ஆகி இப்போ 99 ஃபர்ஸ்ட் டைமா 100க்குள்ள வந்திருக்கும். சரியா? ஸோ யுனைடெட் நேஷன்ஸோட சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க் தான் இதை ரிலீஸ் பண்றாங்க. சரியா? லாஸ்டா ஹூ அமாங் த ஃபாலோயிங் வில் ரெப்ரசென்ட் இந்தியா அட் SCO சமிட் 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவா யார் போக போறாங்க அப்படின்னா ரக்ஷா மந்திரி ராஜ்நாத் சிங். சரிங்களா? ரக்ஷா மந்திரி அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.